ஈரானின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது அதற்கான பதில் கிடைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய தலைவரின் தெரிவுக்கு அமெரிக்கா தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க தற்போது அமெரிக்காவின் எந்தவொரு பங்களிப்பும் இன்றி ஈரானின் புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இரண்டாவது மகனான முஸ்தபா ஹமேனி அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்மானம் 88 உறுப்பினர்களை கொண்ட மூத்த மத தலைவர்கள் அடங்கிய நிபுணர்கள் சபையினால் எடுக்கப்பட்டுள்ளது. 1979 ஆண்டு உருவாக்கப்பட்டதில் இருந்து இந்த அமைப்பு புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்தது. இதுவே இரண்டாவது முறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் பதவியில் கமேனியின் பெயர் தொடரும் என்று தலைவரை தேர்வு செய்யும் நிபுணர் சபையின் உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய பங்களிப்பு இன்றி தேர்வு செய்யப்படும் தலைவர் நிரந்தரமாக குறித்த பதவியில் இருக்க மாட்டார் என்றும் நிச்சயமாக அவரை நாங்கள் தூக்குவோம் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இந்த நிலையில் அவர் மீண்டும் அணு ஆயுதங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வரையில் அவர் ஆட்சியில் தொடர முடியாது என்றும் குறித்த அணு ஆயுதங்களை நிராகரிப்பு செய்து அதற்கான கைவிடல்களை அவர் மேற்கொள்வாராயின் குறித்த பதவியில் அவர் தொடர்வார் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.